வருங்கால முதலமைச்சர் அருமை ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை ஏற்று மேற்கு மாவட்ட செயலாளருடைய உத்தரவுக்கு இணங்க இன்றைய தினம் திருமணம் நகராட்சியை கண்டித்து ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நிறைவேற்றுகிறது. கேளுங்க. திருப்பூர் நகராட்சியின் மீது சரியான முறைகேடு நிறைய நடந்துட்டு அதை பற்றி என்ன காரணம்? சரியான முறைகேடு நடக்குது என்பதற்கு ஒரு காரணம் இல்லை, ரெண்டு காரணம் இல்லை. உங்களுக்கு நான் சொன்ன அத்தனையுமே உண்மை. அது உண்மையை நிரூபிக்கணும்னா உண்மையை நிரூபிக்கணும்னா சம்பந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு வந்து உங்களை சொல்கிறேன். சம்பந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு வந்து சொல்கிறேன். இவங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு 4 சதுரத்தை வீடு கட்டணும்னா அதுக்கு 4 லட்ச ரூபா செலவாகும், இல்லை 5 லட்ச ரூபா செலவாகும். அதுக்கு பிளான் வாங்கணும்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வைக்கிறாங்க. ஒரு வரி போடணும்னு சொன்னால் 5000 ரூபா வாங்குற இடத்துல 2000 ரூபா வாங்கலாம், 3000 ரூபா வாங்கலாம், ஏதோ வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு லஞ்சம் வாங்குறீங்க, அந்த லஞ்சத்தில் நான் வந்து நியாயப்படுத்தி பேசுகிறேன். ஆனால் இங்கே ஒரு வரி போடணும்னா ஒரு வீட்டுக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் தான் வரியே போட முடியும். குடிநீர் வசதியை கேட்டிங்கன்னா வாரத்துக்கு 4 நாளுக்குள்ள தண்ணியே வர்றதில்லை. அதுலேயும் நாங்கள் போய் சண்டை போட்டு எங்களுடைய நிர்வாகி கவுன்சிலெலாம் போய் சண்டை போட்டால் மட்டும் அது ஒரு 2 நாளைக்கு திறந்து விடுவாங்க. 2 நாள் கழிச்சு அதுலேயும் அது திறந்து விடுவாங்கன்னா போர் தண்ணியை ஏற்றி அது திறந்து விடுறாங்க. காவேரி குடிநீர் சட்டத்திலேருந்து வரல. எல்லாமே மக்களை ஏமாற்றி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நகராட்சியினுடைய தலைவருடைய கணவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லட்ச ரூபாய்க்கு மேலே நகராட்சியிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு. சாரி, இதை காட்டிலும் நீங்கள் மீடியா இருக்கீங்க, எல்லா தரப்பு மீடியாவும் இருக்கீங்க, உண்மையை சொல்கிறீங்க. நீங்கள் உளவுத்துறைக்கு நீங்களே கேளுங்க, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேளுங்க. திருமங்கலம் நகராட்சியில் கிட்டத்தட்ட 100 கனெக்ஷனுக்கு மேலே தண்ணி கனெக்ஷனு அன்ஆதரைசனாக போட்டிருக்காங்க. இதற்கு முன்பாக ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக வெறும் 6 கனெக்ஷனு 7 கனெக்ஷனு அன்ஆதரைசன் கனெக்ஷன் போட்டதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பூராமே பணியிலே மாற்றப்பட்டு அவங்க வாழ்க்கையை ரிட்டைர்மெண்ட்டே ஆக முடியாமல் போயிடுச்சு. இப்போ சேர்மனுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு பாவம் ஒரு அப்பாவி, அதாவது அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட 100 கனெக்ஷனுக்கு மேலே 50,000 60,000 வாங்கிட்டு அன்ஆதரைசனை கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் கூட்டிகிட்டு போய் உங்களெலாம் வீடு வீடாக காமிக்க முடியாது. இதை நீங்கள் உளவுத்துறையிட்டே கேளுங்க, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு விசாரிக்க விடுங்க. அதை எத்தனை கனெக்ஷன் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அது மாதிரி ரோடெல்லாம் தோண்டி போட்டு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக போட்டு வச்சுருந்தோம், அந்த ரோடெல்லாம் தோண்டி குப்பையாக்கி திருப்பி இதெல்லாம் தோண்டி போட்ட ரோட திருப்பி ஆமாம் அவங்களே தோன்றுறாங்க. அதை மூடணும். அதை மூடுறது இல்லை. அதை மூடுறதுக்கு பில்லு இவங்களாக வைக்கிறாங்க. அது தோண்டினவன் தான் மூடணும். ஆனால் நகராட்சி நிர்வாகம் அதுக்கு ஒரு டெண்டர் வச்சு நகராட்சியினுடைய தலைவருடைய கணவர் அந்த பூராமே அவரே வாங்கிக்கிறார். இந்த காமராஜபுரத்துக்கு எங்கள் பிரிவிலே 13 முறை தீர்மானம் வச்சு அந்த ரோடை ஐவிஎஸ்க்கு ஒப்படைச்சோம். நல்லா தெரிஞ்சுக்க, ஐவிஎஸ்க்கு ஒப்படைச்சாச்சு. 79 கோடியே 50 லட்ச ரூபா அம்மா ஒதுக்குனாங்க. அது காலதாமதம் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது இன்னும் ஒரு துறையிலேருந்து ஒரு துறைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 126 கோடி ரூபா அந்த பாலத்துக்கு ஒதுக்குறாங்க. இப்போ 30 கோடியே என்னமோ ஒதுக்கி அந்த பாலம் போடுறது செங்குத்தாக நிற்கும். எத்தனை ஆக்சிடென்ட் நடக்க போதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்ன்ற காரணத்தை சொல்கிறேன். அது செங்குத்தாக தான் ஏறும். அது இறங்கும்போது ஒரு ஹெவி வெயிட்டு லாரி இறங்குச்சுன்னா பிரேக் பிடிக்காமட்டா எங்கே கொண்டு போய் யார் மேலே கொடுக்கும், என்ன கொடுக்கும், எத்தனை ஆக்சிடென்ட் ஒவ்வொரு நாளும் தினமும் ஆக்சிடென்ட் நடக்கும். இது புரிஞ்சு செஞ்சுறாங்களா புரியாமல் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. அந்த வேலையும் இப்போ நிற்கிது. என்னன்னு கேட்டால் அவங்ககிட்ட போய் இவங்க கமிஷன் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த வேலையும் நிற்கிது. தண்ணி பைப்பை மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க. தண்ணி பைப்பை மாற்றி கொடுக்காம அவங்க வாட்டில் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு சர்வீஸ் ரோடு போடணும். அந்த பாலம் கட்டணும்னா ஒரு சர்வீஸ் ரோடு போடணும். அந்த பகுதி பக்கம்லாம் போகணும் இல்லையா, சர்வீஸ் ரோடே கிடையாது. பள்ளம் மேடுமா இருக்குது. மழைன்னு பெஞ்சா எத்தனை ஒரு நாளைக்கு சராசரியாக 100 பேர் கீழே விழுறாங்க. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா எத்தனை பேர் விழுவான்னு யாருக்கு தெரியாது. எத்தனை பேர் விழுவான்னு தெரியாது. இதெல்லாம் எங்களுடைய உள்நோக்கத்திலேயோ அரசியல் நோக்கத்திலேயோ சொல்லலை. நீங்கள் சிவா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள்லாம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க, நீங்களே நேரடியாக களத்தில் போய் ஆய்வு செய்யுங்க. அது நான் சொன்னது பொய்யா
உண்மையான்றதை நீங்களே ஆமாம், இதை வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாமே. உங்களுடைய சொந்தக்காரங்க யாராச்சும் ஒரு இறந்துட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் இல்லாமல் சாதாரண மனிதனாக போய் கேளுங்க, எவ்வளோ வாங்குறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ வாங்குறாங்க நீங்களா பாருங்கள். 5000லேருந்து 7000. 5000 எப்படிங்க? 1000 ரூபா கட்டுறாங்க. 1000 ரூபா கட்டுறாங்க. நகராட்சி கட்டுறது 1000 ரூபா. நகராட்சி கட்டுறது 1000 ரூபா. கல்யாண மகளில் குப்பை வாங்குறதுக்கு வந்து சேவை வரின்னு ஒன்று போட்டு வச்சுருந்தோம். அது எதுக்கு போட்டிருந்தோம்னா, கல்யாண மகளில் இருக்க குப்பையெல்லாம் அங்கங்கே கொட்டிட்டு போயிடுவாங்க. நடு ரோட்டில் இந்த ஒரு காலி இடம் தான் அந்த இடத்துல கொட்டிடுவாங்க. அதை நகராட்சி நிர்வாகமே அதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு பெரிய மகாலாக இருந்தால் 500 ரூபா, சின்ன மகாலாக இருந்தால் 300 ரூபா. அவங்க குப்பைகளெல்லாம் நகராட்சியை நேரடியாக போய் லாரியில் வாங்கி கொண்டு போய் கம்போஸ்டருக்கு போட்டு இது பண்ணிடுவாங்க. அதில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து அங்கேயே பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு மகாலுக்கு பெரிய மகாலாக இருந்தால் 2500 ரூபா 3000 ரூபான்னு வாங்குறாங்க. சின்ன மகாலாக இருந்தால் 1500 ரூபா வாங்குறாங்க. அது எதுவுமே நகராட்சியினுடைய கணக்குக்கு போகிறதில்ல. எல்லாமே அதுக்குன்னு அவருடைய தம்பி நகராட்சியினுடைய முத்துக்குமாரனுடைய தம்பி திருக்குமார் வந்து அவர் போய் நேரடியாக அவரே வசூல் பண்ணுறாரு. இது பொய்ன்னு நினச்சா நீங்களே ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு நாளைக்கு வேடிக்கை பாருங்களேன். பாருங்கள், அது பொய்யா நினச்சோமா நீங்களே பார்த்துருக்கீங்களேன். இது நீங்களே பாருங்கள், நான் பொய் சொல்லலை. நீங்களே பாருங்கள். உங்கள் சொந்த வந்து யாராச்சும் விசேஷம் வச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையில் போய் பாருங்கள். திருக்குமார் அவர் தம்பி பைக்கில் வந்து நிற்பார், வசூல் பண்ணுவார், வசூல் பண்ணிட்டு போயிடுவார். அப்புறமேலு தான் வந்து குப்பையெல்லாம் வருவாங்க. வேறு கழிவுநீர் கலக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்கள் முன்னாடியே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 முறைக்கு மேலே போய் சண்டை போட்டிருக்கேன் நகராட்சியில். மோடி கக்கூஸ் சின்ன மனிதரில் 10 ரூபா கக்கூஸ் மோடியினுடைய திட்டத்தில் வர்ற சின்னமணி தெருவில் 10,000 ரூபா வாங்கியிருக்காங்க. கக்கூஸுக்கு 10 ரூபா வசூல் பண்ணாங்க. இலவச கக்கூஸுக்கு ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது 10 ரூபா வசூல் பண்ணாங்க. பண்ணுறாங்க மோடி திட்டத்தில் கட்டினது 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அதில் பூரா சைக்கிள் ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு அவர் 4 கவுன்சிலர் இருந்துக்கிட்டு மாறி உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு தெரியும். பஸ் ஸ்டாண்டில் ப்ரீ டாய்லெட் இருக்கா? பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல கிட்டத்தட்ட 2 மாதமாக தண்ணி நின்றுச்சு. இதை யாராச்சும் கேட்டாங்களா? யார் கேட்டாலும் பயம். ஒரு கடைக்காரன் கேட்டால் போய் சொன்னால் என்ன பண்ணிட்டு அப்படின்னு மிரட்டினது தான் பேசாமல் வெளியே வந்துடுறான். நான் தச்சையெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கிராமத்து விஷயமா போயிருந்தேன். நான் போகையில் பார்க்கல, திரும்பி வரும்போது தான் நான் பார்த்தேன். பார்க்கும்போது தண்ணி நின்றுச்சு. என்னடா தண்ணி நிற்க ஒரு நாளைக்கு மழை மேலே ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டார். 3 மாதமாக நிற்கிதுண்ணே, யாருமே இதை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நானே களத்தில் இறங்கி நிர்வாகிகள் எல்லாத்தையும் வர சொல்லி உட்காந்து அந்த சாக்கடையில் உட்காந்து இன்றைக்கி அந்த சாக்கடையினுடைய அந்த இடத்த நிற்க விடாமல் அதுக்கு ஒரு பாலம் போட விட்டு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். நாங்கள் எப்பயுமே மக்கள் பணி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களை வழி நடத்துகின்ற ஐயா எடப்பாடியினுடைய வழியை கட்டாயமாக பின்பற்றி அம்மா தொண்டர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்வோம் என்று சொல்லி உங்களெல்லாம் அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்